நம்ம அனுபவிச்சுருக்கிற மானசீக வார்கரி சோகடாவில ஒவ்வொரு சாதுக்களுடைய ஒவ்வொரு சந்தோடைய பிரபாவத்தையும் சேர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். வார்கரி யாத்திரை அப்படின்னாக்க அது எப்பேற்பட்ட யாத்திரைன்னா, ஞானத்தோட ஈஸ்வரனும் நாமத்தோட தேவும் ஞானேஸ்வரமாக நாம் தேவருமாக சேர்ந்து புறப்பட்டு இயக்கி வச்ச யாத்திரை. அப்ப அங்க ஞானத்துக்கும் நாமத்துக்கும் பஞ்சமே இல்லை. அந்த யாத்திரையில ஆரம்பிச்ச காலத்தில இருந்து பிரஜ்வலிச்சுன்னு இருக்க ஒரு சம்பிரதாயம் என்னன்னா, வார்கரியில சந்தியா கால சாயங்கால நேரத்துல நடக்கக்கூடிய கீர்த்தன் அப்படின்னு சொல்லலாம். விசாவா அப்படின்னு முகாம், அந்த திண்டி ஒவ்வொரு ஊரா தாண்டி 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 பால்கியை எடுத்துட்டு மாவுளி ஞானேஸ்வர மகாராஜோட திண்டியா இருந்தாலும் துகாராம் மகாராஜோட திண்டியா இருந்தாலும் எந்த பால்கி எந்த வழியா வந்தாலும் சாயங்காலம் அந்த விசாவான்ற நேரம் வருது பாருங்க, அதுக்காக காத்துன்னு இருப்பா. இந்த சாயங்கால நேரத்துல சந்தியா காலத்துல ஹரிப்பாட்டு சிரவணம் நடக்கும். அந்த ஹரிப்பாட்டிலையும் பஞ்சரத்னம் உண்டு. மாவுளி ஞானேஸ்வர மகாராஜோட ஹரிப்பாட்டை போல துகாராம் மகாராஜோட ஹரிப்பாட்டு உண்டு. நாத் பாபாவோட ஹரிப்பாட்டு ரொம்ப பிரசித்தம். நாம்தேவ் மகாராஜோட ஹரிப்பாட்டு உண்டு. இப்படி ஒவ்வொரு மண்டலியும் அவ குரு மகாராஜ நினைச்சுட்டு அவ சொல்லி கொடுத்தபடியாக ஹரிப்பாட்டை ஸ்மரிச்சுன்னு இருப்பா. அதுக்கப்புறம் கீர்த்தன் நடக்கிறது இல்லையா, அந்த கீர்த்தன்ல அவ பரமானந்தத்தையே நேர்ல பாக்குறான்னு சொன்னா அது மிகையா ஆகவே ஆகாது. அப்பேற்பட்ட அனுபவம் அந்த கீர்த்தன்ல ஒவ்வொரு சோல்ட்ரியும் ஒவ்வொரு திண்டிலையும் ஒவ்வொரு முகாமிலையும் கீர்த்தன் நடந்துட்டு இருக்கும். இந்த கீர்த்தனுக்கெல்லாம் யாரு பாப் யாரு அப்பா இந்த கீர்த்தன் அப்படிங்கிற சம்பிரதாயத்தை ஏற்படுத்தி கொடுத்தானா கண்டிப்பா சந்த் சிரோன்மணி நாம்தேவ் மகாராஜ் தான் சொல்லணும். நாம்தேவ் மகாராஜ் மாவுலியோட சமகாலத்துல இருந்து சதகோட்டி அபங்கங்கள் சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு நம்ம எல்லாம் அந்த கதையை கேட்டிருக்கோம், ஸ்மரிச்சிருக்கோம் இல்லையா. ராமகாவியம் வால்மீகியோடைய ராமகாவியத்தை பிரவச்சனம் பண்ணிட்டு இருக்கிறதே நாம்தேவ் மகாராஜ் கேட்கிறார், சிரவணம் பண்றார். வாழவண்டியில சிரவணம் பண்ணி ஆஹா இப்படியா ஒரு மகிமை சின்ன வயசுல. அப்பேற்பட்ட ஒரு விஷயம், அப்பேற்பட்ட ஒரு கிரந்தம் என்னோட விட்டுக்கு இருக்க வேண்டாமா அப்படின்ற ஏங்குற அப்படின்ற ஆசை துடிக்கிறது மகாராஜுக்கு இருக்காதா பின்ன? பிரஹலாத அங்கத உத்தவ நாமதேவ துகாரம். எப்பேற்பட்ட சந்த பரம்பரை, எப்பேற்பட்ட பக்தி, எவ்வளோ ஆணித்தனமா வேரூறி இருக்கக்கூடிய பக்தி நாம்தேவ் மகாராஜுக்கு. அப்ப நாம்தேவ் மகாராஜ் அப்படியான ஒரு சங்கல்பம் எடுத்துக்கிறார் மானசீகமா. அப்போதுல இருந்து நாம்தேவ் மகாராஜ் சிக்வா வேகி கொரினா வாயை திறந்தாலே கீர்த்தன் தான், அபங்கம் தான், भजने ना आम्ही दैवाचे दास पंढरीरायाचे ताळ दिंडी घेऊन हाती केशवराज घावून प्रीती தாளத்தையும் ஜேண்டாவையும் கையில தூக்கிண்டு நாம்தேவ் மகாராஜ் முன்னாடி போயிட்டு இருப்பார். மாவுலி ஞானேஸ்வர மகாராஜ் கூட நல்லா சிரவணம் பண்ணிட்டு சந்தோஷமா கேட்டு ரசிச்சுட்டு வந்துட்டு இருப்பார். நிவృత్తిநாத் மகாராஜ் சமாதியிலேயே நிரந்தர பசே ஹரிபக்தா பாசிங்கிற மாதிரி நிரந்தர சமாதியில ஹரிபக்தர்களோட சேர்ந்து வந்துட்டு இருப்பார். இந்த நாம்தேவ் மகாராஜோட கீர்த்தனுக்கு ஆடின பிரபாவத்தெல்லாம் நம்ம அனுபவிச்சோம். விட்டுவே வந்து ஆடின பிரபாவத்தெல்லாம். அப்பேற்பட்ட நாம்தேவ் மகாராஜ் தன்னோட பண்டரி, தன்னோட மாஹேர, தன்னோட தெய்வத்தை பாண்டுரங்க அப்படின்னு எத்தனையோ விதங்கள்ல சுவாமியோட செல்லாபத்தை, சுவாமியோட பிரேமத்தை அனுபவிச்சுருக்க. சாட்சாத்த சொல்லணும்னா நாம்தேவ் மகாராஜ் விட்டுவோட லாடுக்கா வாழா. லாடுக்கான ரொம்ப செல்ல குழந்தை விட்டுக்கு நாமா. இந்த நாம்தேவ் மகாராஜ் சொல்ற ஒரு அபங்கத்தை நம்ம இப்ப அனுபவிக்க போறோம். இந்த அபங்கம் அங்க ரொம்ப பிரசித்தி, ரொம்ப சந்தோஷமா வாரியில எல்லாரும் இன்னமும் நாம்தேவ் மகாராஜோட சமிதி இருக்கு. நாம்தேவ் மகாராஜ் ஷிம்பி குலத்தை சேர்ந்தவர், தையல்காரர் நாம்தேவ் மகாராஜ்.
அதே குலத்துல வழிவந்தவாளும் இருக்கா. நாம்தேவ் மகாராஜ் சமிதியில வேற வேற வர்ணாசிரமத்துல இருக்கிறவாழ்லாமும் சேர்ந்து சேவை பண்றா. மீனவர்களோ, கம்பளி தைக்கிறவாளோ, இந்த ரஜாய் கம்பளி தைக்கிறவாளும் உண்டு, துணிமணிகளை தைக்கிறவாளும் உண்டு, பழச சரி பண்றவாளும் உண்டு, தையற்காலர்களை தவிர செக்கலியர்கள், இப்படி பல வேறு எல்லா விதமான வர்ணங்களும் சேர்ந்து வரக்கூடியது உண்டு சம்பிரதாயம். ஏன்னா நாம்தேவ் மகாராஜ் எல்லாருக்கும் சமதிருஷ்டி அந்த காலத்திலே கொடுத்து வர்ணாபிமானத்தை மறக்க வச்சார். அப்படியா நம்ம பார்த்தோம் சோகாமேளா மகாராஜ போல அவர் மகார், அவருக்கும் கிருதாகியம், ஜனாயிக்கு கிருதாகியம். எத்தனையோ சாதுக்களுக்கு குரு மகாராஜா இருந்திருக்கார், கைகாடி பூவாக்கு இருந்திருக்கார். இப்படி நாம்தேவ் மகாராஜ் தன்னோட எல்லா சாதுக்களையும், எல்லா பரிவாரங்களையும், எல்லா சகாக்களையும் சேர்த்து வச்சுட்டு சொல்றார் கீர்த்தன். பண்டரிபுரத்துக்கு எதுக்கு போறோம்னு ஒவ்வொருத்தர்கிட்ட ஒரு பிளக்கார்டு ரீசன் இருக்கு. பஜனை கேட்கலாம், க்ஷேத்திர தர்சனம் பண்ணலாம், சாட்சாத்தா மகாவிஷ்ணு அங்க இருக்கார், குண்டலீகனை போல சிரேஷ்டமான பக்தனை பார்க்கலாம், சந்திரபாகா போல புண்ணியமான தீர்த்தத்துல நீராடலாம். இப்படியெல்லாம் சோகாமேளா மகாராஜ் எல்லாம் வர்ணனை பண்ண மாதிரி எத்தனையோ காரணங்கள் இருக்கு. நம்மளும் திருப்பி திருப்பி சொல்ற மாதிரி இத்தனை சாதுக்களை ஹரிபக்தால மிருது ஸ்வபாயம் இருக்கக்கூடிய மனுஷால சேர்ந்து ஒரு இடத்துல தர்ஷன மாத்திரே புண்ணியம்னு பார்க்கலாம். ஆனா நாம்தேவ் மகாராஜ் இன்னொரு ஆணித்தனமான ரீசனை முன்வைக்கிறார். எதுக்கா வேண்டி பண்டரிக்கு எல்லாரும் சுவாமி மேக்னெட் மாதிரி அங்க உட்கார்ந்து இருக்கிற மாதிரியும் நம்ம எல்லாம் இரும்பு துளிகள் மாதிரி அவனை நோக்கி இப்படி ஈர்த்துண்டு போற மாதிரி ஞானேஸ்வர் மகாராஜ் சொல்ற மாதிரி ஏன் ஆரோம் அப்படின்னா, சுகாலாகி ஜரா கரிதி தளமள, சுகாலாகி சரி கரிதி तळमळ तरी तू पंढरीची जाय एक वेळ. சுகாலாகி சுகத்துக்காக சொல்றார் நாம்தேவ் மகாராஜ். சுகத்துக்காக நீ ஒருவேளை ஏங்கிட்டு இருந்தனா சுகாலாகி கரிசி தளமள, மனசு சஞ்சலமா இருந்ததுன்னா நிச்சலனமா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு தியானம் பண்ணணும்னு உட்கார்ந்தாலும் லபிக்கலையே மகாராஜ். ஹரிபாட் பட்டணம் பண்ணினாலும் ஸ்மரண பண்ணினாலும் ஸ்தோத்திர பாராயணங்கள் பண்ணினாலும் மனசு இந்த இடத்துல ஸ்திரமா நிக்கலையே மகாராஜ். வார்க்கரி யாத்திரையில போனா எல்லா சாதுக்களையும் பார்ப்போம், எல்லாரோடையும் சேர்ந்து தாள கோஷத்தோட கஜர் பண்ணுவோம், ஆடுவோம். அது ஆத்திலே இல்லையே மகாராஜ். தனி ஒருவனா என்ன நியமா பண்ணணும்னு நினைச்சாலும் அதையும் நாம்தேவ் மகாராஜே சொல்லியிருக்காரு. கீர்த்தனி பை சதா நித்ரே நாகவிலே मन माझ गुंतले विषय सोखा, मन माझे गुंतले विषय सोखा. या கீர்த்தன்லயே உட்கார்ந்து சிரவணம் பண்ணினாலும் எத்தனை சன்மார்க்கத்துக்கு நம்மளை ஆக்கிரிக்கக்கூடிய வழிகளை நம்ம கைப்பிடிச்சாலும் பகவத் பக்தியும் குரு கிருபையும் இருந்தாதான் அதோட பாகியம் நமக்கு லபிக்கிறது. அப்ப சொல்றார், அந்த மாதிரி கீர்த்தன்ல உட்கார்ந்து நித்திர வரது உண்டு, கை கால் வலிக்கிறது உண்டு, வேற வேலைகள் வரது உண்டு. மனசை ஈடுபடாம போனாக்க இது எல்லாத்தையும் தாண்டி மேல இருக்கக்கூடிய ஒரு படி இல்லையா? அதுக்காக வேண்டியும் சேர்ந்து சொல்றார் நாம்தேவ் மகாராஜ். சுகா சாட்டி சரி கரிசி தளமள. தளமள இருக்கா? நிச்சலனமா இருக்க முடியலையா? சலனமா இருக்கியா? தரி தூ பண்டரிசி ஜாய ஏக வேள. உடனே அப்ப கிளம்பு. உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் தானே போய் பார்க்கணும். நம்ம எல்லாரும் அதானே பண்றோம். ஏதோ ஆறுது, ஏதோ கிருமி வந்துருதுங்கிறா, வரலைங்கிறா, தெரியலங்கிறா, டெஸ்ட் பண்றதுக்கு யாரும் வரலைங்கிறா, ஒரு வேளை ஏதோ சரியா இல்லாத மாதிரி இருக்கு, என்னன்னு சொல்ல தெரியல, என்ன வியாதின்னு தெரியலன்னா என்ன பண்றோம்? நேரா கிளம்பி வைத்தியரை போய் பார்த்து
இத மாதிரி இருக்கு, எனக்கு சரி பண்ணி தாங்கன்னு கேக்குறோம் இல்லையா? அப்ப சுகத்துக்கு சுகம் சரியா கிடைக்கலன்னா சுகத்தை அனுபவிக்கிறதுக்காக தான் சுவாமி இந்த ஜென்மா கொடுத்திருக்கான். நிறைய இடங்கள்ல நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, ஜென்மா எடுத்துட்டா பாபத்தை கழிக்கிறதுக்காகவே நம்ம ஜென்மா எடுத்திருக்கோம், அதனால துக்கம் இருக்கிறது மட்டும்தான் ஜென்மா அப்படிங்கிறது பகவத் பாதாள் ஆதிசங்கர பகவத் பாதாள் நமக்கு புரிய வச்சிருக்கார். விவேகானந்தர் போல சுவாமிஜி நம்மள புரிய வச்சிருக்கார். ஆமா, சம்சாரம் துக்கம் தான், இல்லைன்னு சொல்லல. அந்த துக்கத்தை மாத்தி சுகமா ஆக்கிறதுக்கும் வழி இருக்குன்றதுதான் சத்சங்கத்தோட மார்க்கம். விட்டால 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 விட்டால. அப்பேற்பட்ட சுகமா நம்ம ஜென்மாவை மாத்திக்கணும்னா, எந்த இடத்துல அந்த சரீரத்துல போய் நிற்கிற விஷயத்துல என்ன ஒண்ணு சரியில்லையோ டாக்டர் எப்படி பார்த்து சரி பண்ணுவாரோ, சுகத்துக்கு உண்டான மருந்தை கொடுக்கக்கூடிய டாக்டரை வந்து பாருங்கோ பண்டரிபுரத்துலன்னு கூப்பிடுற நாமதேவ மகாராஜ். तरी तू पंढरीसी जायो एक वेळ. ஒரு தரம் போயிட்டு வா போ. ஒரு ஜென்மாவுக்கு ஒரு தரம் போயிட்டு வா, ஒரு தரம் போய் பார்த்துட்டு வா. திரும்பி திரும்பி டாக்டர் விசிட்லாம் கிடையாது. திருப்பி ஏதாவது பாராமீட்டர்ஸ் மாறினா நீங்க ஐசியூக்கு வாங்கோ, திருப்பி ஏதாவது வந்தா எனக்கு சொல்லுங்க, நான் வந்து பாக்குறேன், அப்படி கிடையாது. ஒரு தரம் வந்து பாருங்க. எங்க சர்தாரை பார்த்தாச்சுன்னா அதுக்கப்புறம் வேற எந்த துக்கமோ கஷ்டமோ இல்லைங்கிறது அங்க முக்கியம் இல்லை. அப்படியா நம்ம எடுத்துக்கணும். இப்ப பண்டரிபுரத்துக்கு போயிட்டு வந்தா சாமானிய ஜென்மா எடுத்ததுக்கான எந்த சுக துக்கமும் நமக்கு கிடையாதா அப்படிங்கிறது இல்ல. அது நாமதேவ மகாராஜே திருப்பி ஜென்மா எடுத்து சொல்றாரு துக்காராம் மகாராஜா. விட்டல சுகா விட்டல துக்கா துக்கயா முகா விட்டல. சுவாமியே சுகம் சுவாமியே துக்கம்னு ரெண்டுத்தையும் எடுத்துட்டு அவரோட சரணத்திலேயே அர்ப்பணம் பண்றதுக்கு சுவாமி தான் கிருபை பண்ற. கேட்ட மாத்திரத்துக்குமே பண்ற அளவுக்கு அது லேசான விஷயம் கிடையாது இல்லையா? அதுக்கு நாமதேவ மகாராஜ் சொல்ற அந்த அனுகூல்யத்தை எங்க சர்தார் எங்க விட்டு பண்ணி தருமா. எதுக்கு நீ ஆத்துல உக்காந்து அது சரியில்லை இது சரியில்லை இங்க பிரச்சனை அங்க பிரச்சனைன்னு மனசை போட்டு குழப்பிக்கிற? கிளம்பி வா பண்டரிக்கு. ஒரு தரம் வந்து எங்க சர்தாரை பாரு, ஒரு தரம் வந்து என்னோட விட்டுவை பாரு, என் சக்காவை பாரு, அதுக்கப்புறம் சொல்லு உன்னோட கம்ப்ளைண்ட் லிஸ்டே அழியறதா இல்லையா நீ என்கிட்ட சொல்லுன்னு நிரோப் கேட்கிறார் நாமதேவ மகாராஜ். மகதூ அவகாச்சி சுகாரூப ஹோசே ஜன்மோ ஜன்மீச்சே துக்க விசரசி. இப்போ நீ என்ன ஆவே அப்படின்னு, அப்படி பண்டரி யாத்திரைக்கு நீ வந்தா உனக்கு என்ன ஆகும்னு கேட்டா, அவகாச்சி சுக ரூப ஹோசி. பாண்டுரங்கனை வர்ணனம் பண்ணும்போது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, சுகாதே ஓதலே சகல ஜீவான்னு சொல்றோம் இல்லையா? சுகத்தோட பிரதிபிம்பமா இருக்கார் சுவாமின்னு சொல்றோம் இல்லையா? அந்த சுகத்தோட பிரதிபிம்பமா அவர் மட்டும் இல்ல, நீங்களும் மாறிடலாம், நம்ம எல்லாரும் சேர்ந்து மாறிடலாம். अंतर बाहिर रंगी गेले विठ्ठल சீன மாவுனி சொல்ற மாதிரி அந்த சுகத்தோட பெயிண்ட்ல நம்மளும் ரங்கி பர்த்தியாரும் சத்சங்கிகளும் ரங்கி சுவாமியோட ஐக்கியம் ஆயிடலாம்ன்றத நாமதேவ மகாராஜ் சூக்ஷ்மமா மகது அவகாசி சுக ரூப ஹோசே. அதோட முடியல. சுகம் சேரணும், சுகம் நம்மளோட தங்கணும்னா என்ன ரொம்ப முக்கியம்? அதோட ஆப்போசிட்டே இல்லாம ஆகணும். கரெக்டா? சுகத்தோட ஆப்போசிட் துக்கம். அப்போ சுகத்தோட ஆப்போசிட்டையும் சேர்ந்து அங்கிருந்து எடுத்தாதான் சுகம் நிலைச்சு இருக்கும். சுகம் நிலைச்சு இருந்தா அப்ப அது பேரு ஆனந்தம். அதுக்கு ஆப்போசிட் கிடையாது. ஜென்மோ ஜனனீச்சே துக்க விசரசி. அவ்வளோ அழகா சொல்ற நாமதேவ மகாராஜ். அதோட ஆழத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஜன்மோ ஜன்மீச்சே துக்க விசரசி. துக்க விசரசி துக்க ஜாயில கூட சொல்லல, துக்கம் போயிடும் அப்படின்னு சொல்லல. துக்கம் போயிடுதுன்னா புது துக்கம் வரும். துக்க விசரசி துக்கம் மறந்தே போயிடும். ரப்பர் எடுத்து எழுதின பேப்பர்ல இருந்து அழிச்சுட்டா அது திருப்பி அங்க இருக்குமா? அழிச்சுடுற மாதிரி துக்க விசரசி. வெறும் துக்கம் மறந்து போயிடுமா? ஜன்மோ ஜனனீச்சே துக்க விசரசி.
இந்த ஜென்மானில எத்தனை ஜென்மாவா நம்ம தூக்கிட்டு வந்துட்டு இருக்கிற எல்லா மூட்டைகளையும் சுவாமி ஒரு நொடியில கரைச்சுடுவான். ஜென்மோ ஜென்மி சே துக்க விசரசி மகது அவகாச்சி சுக ரூப ஹோசே. ஜென்மோ ஜென்மி சே துக்க விசரசி. அப்படி இருக்கணும்னா என்ன பண்ணணும்? அதுக்கு பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி தர நாம்தேவ் மகாராஜ். டாக்டர் கிட்ட போனா பிரிஸ்கிரிப்ஷன், இந்த மருந்தை இப்போ சாப்பிடுங்கோ, ராத்திரி இந்த மருந்தை எடுத்துக்கோங்க, இது சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்துக்க வேண்டிய மருந்து, இது சாப்பிட்டதுக்கு அப்புறம் எடுத்துக்க வேண்டிய மருந்துன்னு சொல்றாங்க. அது மாதிரி நாம்தேவ் மகாராஜ் சொல்ற சந்திரபாகே சீகரிதா ஸ்நான. ஃபர்ஸ்ட் மருந்து என்னன்னா கார்த்தால மருந்து. சந்திரபாகே சீகரிதா ஸ்நான. சந்திரபாகாவில வந்து குளிங்கோ, சந்தோஷமா. அதுல என்ன உங்களுக்கு கஷ்டம் கசப்பே கிடையாது. இந்த மருந்துல சந்தோஷமா நீங்க பண்ணலாம், எல்லாரும் சேர்ந்து மருந்து சாப்பிடலாம். சந்திரபாகே கரிதா ஏக ஸ்நான பண்ணினா என்ன? துஜே தோஷ படதி ராணோ ராண. உன்னோட தோஷம் போயிடும், இல்ல ஓடி போயிடும். எங்க ஓடி போயிடும்னா ராணோ ராண, கண்ணு கெட்டாத தூரத்தை தாண்டி ஓடி போயிடும். துஜே தோஷ படதி ராணோ ராண. முதல் மருந்து சொன்னாரா, அதோட நிறுத்தல. லோட்டாங்கண கரிதி மகாத்வாரி. லோட்டாங்கண காலின்னு சொல்ற. இன்னைக்கும் முதல்ல நம்ம வார்க்கரி யாத்திரைய முடிஞ்சு பாண்டரங்கனை பார்க்கறதுக்கு மகாத்வாரத்துக்குள்ள போனோம்னா முதல்ல பண்ற விஷயம் லோட்டாங்கன். உருளுவா எல்லாரும். அங்க இருக்கிற மணர் தூளி தன் மேல வந்து விழணும். ஏன் அப்படின்னா சாதுக்களுடைய பிரசாதம் அதுங்கிறதுக்காக அந்த மணர் தூளிகள் எல்லாம் எனக்கு கிடைக்கணும் விட்டலா, இதுதான் நான் இங்கேருந்து எடுத்துட்டு போற பிரசாதம்னு உருளறாங்க. மகாத்வாரி காலோனி லோட்டாங்கண உருளுங்கோ. கானதருனி நாச்சாவே கருட பாரி. கருட காம்பு இருக்கும். புரந்தரதாஸ் மகாராஜோட சரித்திரத்தை நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். அவர் எங்க கட்டி போட்டு என்னெல்லாம் சிக்ஷை வாங்கினார். அந்த கருட காம்பாவை கட்டிக்கோங்க. நான் வந்துட்டேன் சகா விட்டலா, கட்டிக்கோங்கோ. காதை பிடிச்சுண்டு குதி. இன்னைக்கும் இந்த சம்பிரதாயம் இருக்கு. நான் ஒவ்வொரு தரமும் வார்க்கரி யாத்திரையோ பிரதி ஒரு தரம் பண்டரி கஷேத்ராடனம் போகும்போது எத்தனையோ பேர் காலை பிடிச்சுண்டு குதிச்சுட்டு இருப்பா, ஆத்ம பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்கா. க்ஷமா சமர்ப்பணம்னும் அதை எடுத்துக்கலாம். அதை காட்டிலும் விட்டலனோட விளையாடுற மாதிரியும் நீங்க எடுத்துக்கலாம். அதுதான் உண்மை. அத்தனை பேர் உருண்டு இருப்பா, அத்தனை பேர் குதிச்சுட்டு இருப்பா, அத்தனை பேர் கூடி விளையாடிட்டு இருப்பா. எல்லா சுவாமியோட அங்கணத்துல நடந்துட்டு இருக்கும். இந்த எல்லா சல்லாபமும் கீர்த்தன் போதும் நடக்கும் வாரியில. இந்த ரெண்டு மருந்து சொல்ற நாம்தேவ் மகாராஜ். பிராதானியமான மருந்து, ரொம்ப முக்கியமான மருந்து கிளம்பினா போதும், பண்டரிக்கு வந்தா போதும், பண்டரி கஷேத்திரத்தை உள்ள வந்து இருந்தா போதும், சுவாமியை தரிசனம் பண்ணணும்னு நினைச்சா போதும், பண்டரிக்கு போகணும்னே நினைச்சா போதும்னு சொல்ற. நாமாமணி காய உபமா தியாவி. இதுக்கு நான் என்ன உபமா கொடுக்க முடியும்? என்னோட டாக்டருக்கும் என்னோட வைத்தியத்துக்கும், ஏன்னா எனக்கு வேலை பார்த்தது, ஒவ்வொருத்தரும் ரெக்கமெண்ட் பண்றதே சொல்லுவோம் இல்லையா, அப்பேற்பட்டது இப்பேற்பட்டது எப்படி இருந்தது அப்படின்னு. நான் என்ன உவமை சொல்றது? மாஜா விட்டோபாச்சா அலபலா கியாவி. வந்து பாருங்க அவனோட சங்காத்தம் எப்படி இருக்குன்றத அனுபவிங்க. வாரிக்கு வந்த பிரதி ஒரு ஆத்மாவும் அந்த சுக அனுபவத்தை ஜன்மத்துக்கும் மறக்கிறதே இல்லை. திரும்பி 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 வாரி சுக்கோனித்தி ஹரி, வாரி சுக்கோனித்தி ஹரின்னு கேட்டுண்டே இருக்கா. விட்டல விட்டல விட்டல.
रोष पडती रानो चंद्रभागे 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 स्वीकरिता एक स्नान चंद्रभागे स्वीकरिता एक स्नान तुझे दोष पडती रानो राण तुझे दोष पडती रानो राण मग तू बघाची सुख रूप होसी मग तू बघाची सुख रूप होसी जन्मोजन्मीचे दुःख विसरसी जन्मोजन्मीचे दुःख विसरसी मग तू बघाची सुख रूप होसी मग तू बघाची सुख रूप होसी पंढरीनाथ महाराज